எதுக்குடா சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன பெரிய எவிடன்ஸ் வச்சிருக்க நீ? பார்வதிக்கு என்னாச்சுங்கிறத எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இது போதுமா இல்ல உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் தெரியணுமா? நான் கேக்குற அமௌண்ட கொடுத்துட்டேன்னா டீல முடிச்சுக்கலாம். சரி, நீ கேட்டத நான் தரேன். எப்ப வரணும், எங்க வரணும்ங்கறத சொல்லு. நானே உனக்கு போன் பண்ணி எந்த இடம், எப்ப வரணும், எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன். யாரு போன்ல அவ்வளவு டென்ஷனா போய் பேசிட்டு வந்தீங்க? அது ஒரு தேவையில்லாத கால். சுடர், வாமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். மாமா, நான் சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க எனக்கு அந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் கரெக்டா ஆன்சர் பண்றேனான்னு செக் பண்ணுங்க. நீ என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் இந்த ஸ்கூல்ல அவங்க வைக்கிற எக்ஸாமுக்கு உன்னால அவ்வளவு மார்க் எடுக்க முடியாது. சுடர், இட்லி சாப்பிடுமா? இல்ல மாமா, நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, எனக்கு இன்னும் 2 இட்லி வச்சு நிறைய சாம்பார் ஊத்துங்க. ஸ்வேதா, மாப்பிள்ள வீட்ல இருந்து நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். அம்மா, நீ அவங்க கிட்ட 2 நாள் கழிச்சு வர சொல்லு. நாளைக்கு தான் இந்த மாசத்துல இருக்க ஒரே நல்ல நாளா, அதனால நாளைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் நாளைக்கு இங்க இருக்கேன், நீ அழாத. வெற்றி, நாளைக்கு மகேஷ நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடு. நான் இங்கே வீட்டுல இருக்கேன். ஸ்வேதாமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களா? இல்ல மகேஷ், நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரும் உன் கூடவே தான் இருப்பாரு. உங்க அண்ணன் சுடர ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு போல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவ நல்ல ஸ்கோர் பண்ணா அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிரும்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் சுடர் எக்ஸாம் எழுத போறாங்கறத உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க.